வேலையை மட்டும்தான் மனிதர்கள் மீது செய்யலாம். வேறெந்த விதமான அதிகாரம் மனிதர்கள் மீது ஜின்களுக்கு, ஜின் ஷைத்தானுக்கோ இபிலீஸுக்கோ கிடையாது என்றதுதான் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்து. எனவே மனிதர்களுக்கு உள்ளாட ஜின் போறன்னு சொல்றதுவோ அல்லது வேற வேற மாதிரி நாங்க சொல்ற ஜின் பிடிச்சது, பேய் பிடிச்சிட்டது அப்படின்னு சொல்றது எல்லாமோ ஒன்றுமே குர்ஆனோ ஹதீஸோ ஆதாரபூர்வமாக நிறுவ முடியாத ஒன்று. அது ஒரு காலத்துல அந்த அறிவுத்துறை வளர்ந்தில்லாத காலத்துல எடுத்துக்கொண்ட கற்பனை, மனோதத்துவியல் அறிவு வளர்ந்தில்லாத காலத்துல வந்து கற்பனை. மனுஷன் இப்ப தன் உடம்பை மாறாய்ந்து மனசை மாறாய்ந்து அந்த பேய் பிடிச்சன்னு நாங்க சொல்லுவோமே, அதுக்குரிய அறிகுறிகள் நாங்க சொல்லுவோம். அதே அறிகுறிகள் ஒரு மன ரீதியான கோளாறுகளுக்கு உட்பட்டவர்கிட்ட வரும். தேவையில்லாத கதைகள் வரும், வேற மொழியில பேசுவாரு, எனக்கு காதல் சத்தம் கேட்கிறேன்னு சொல்லுவாரு. இப்படி பெரிய கூத்தெல்லாம் அவர் போடுவார். ஆனா உண்மையில் என்ன காரணம்னா அவருக்கு ஒரு மனக்கோளாறு கடுமையாகும் போது இப்படியெல்லாம் வரலாம் என்பது ஆய்வு முடிவு, மனோதத்துவியல் ஆய்வு முடிவு. எங்களுக்கு அந்த கருத்து தெரியாதன் காரணமாக ஒரு காலப்பிரிவில் நாங்க ஜின் பிடிச்சது, சைத்தான் பிடிச்சிட்டதுன்னு சொல்லி அப்படி ஒரு நாளும் சைத்தானோ ஜின்னோ மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை. மனித உலகம் இந்த பௌதீக உலகம். இந்த பௌதீக உலகத்துக்குள்ளான மனிதன் எவ்வளவு தூரம் கண்டுபிடித்து மிக அழகாக வாழ்ந்து விட்டு போகலாம். ஜின்னை விடவும் கூடுதலான கண்டுபிடிப்புகளும் கூடுதலான அறிவுத்தரமும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஜின்கள் என்ன செய்யலாம் என்றால் இப்படி ஒரு தீமை தூண்டுதலை ஏற்படுத்தலாம். ஜின்கள் மட்டுமல்ல மனிதனும் அதனை ஏற்படுத்தலாம் என்றதான் இந்த வசனமே எங்களுக்கு சொல்லும். கடைசியில் இருக்கிற இந்த மினல் ஜின்னதி வன்னாஸ் என்ற வசனம் அதை காட்டு. குல் அஊது பிரப்பின்னாஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா மூன்று வகையாக அல்லாஹ்வை விழிச்சி, அதாவது மனிதர்களின் இரட்சகன், மனிதர்களின் அரசன், மனிதர்களின் கடவுள் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், மறைந்திருந்து உள்ளத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் என்ன செய்கிறான்? அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் அவன் சலனத்தை ஏற்படுத்துகின்றான். தீமையான சலனங்களை, தீமையான உணர்வுகளை ஏற்படுத்தி விடுகின்றான். மினல் ஜின்னதி வன்னாஸ், அவன் மனிதர்களிலும் இருப்பான், ஜின்களிலும் இருப்பான். தீமையான தூண்டுதலை உள்ளத்தில் உருவாக்கக்கூடியவன் மனிதர்களிலும் இருப்பான், ஜின்களிலும் இருப்பான். தெளிவாக தெரியாம இருப்பான், கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அல்லது அறிவுக்கு தெரியாமலே தூண்டிவிடும். இந்த உண்மையைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லும். எனவே இவ்வளவுதான் ஒரு ஜின்னினால, ஜின் ஷைத்தானினால, மனித ஷைத்தானினால செய்யலாம். அல்லாஹ் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லி பாருங்க. மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களும் இருப்பான், ஜின்களும் இருப்பான். இந்த வசனம் சொல்லும். இந்த வசனம் சொல்ற கருத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் خناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த பாருங்க, இந்த சூரா எங்களை சொல்லுது மனிதர்களும் ஜின்களிலும் காணப்படுகின்ற ஷைத்தான்களுடைய வஸ்வாஸ், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களையும் சரி ஜின்களையும் சரி காணப்படக்கூடிய வஸ்வாஸ், அதாவது தீமையான தூண்டுதல், இதிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு இந்த ஆயத்து சொல். நான் பாதுகாப்பு தேடு, அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். மூன்று வகையில் அல்லாஹ் சொல்ற கொண்டு என்னது? ரப்புன் நாஸ். ரப்புன் நாஸ் என்னது? வாழ்க்கைக்கான வசதிகளை செய்து தரும். அதான் நாங்க ரப்புன் நாஸ் சொல்றோம். அப்ப எனவே வாழ்க்கைக்கான வசதிகளை செய்து தருபவன், மனிதர்களுக்கு இடையிலான தொடர்புகளை
ஒருங்கே இப்படி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் ரப்புன்னாஸ் நாங்க சொல்லுவோம். மலிக்கின்னாஸ் என்ன சொல்லுவோம்? மனிதர்களை ஆளக்கூடியவர் அப்படின்ற ஆட்சி ஒழுங்குகள், நீதியான வாழ்வுக்கான அரசு அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க மலிக் என்று சொல்லுவோம். இது ரெண்டாவது பகுதி. மூணாவது இலாஹின்னாஸ், மறை உலக உண்மை. அதாவது இந்த கைபான விஷயம், மலக்குகளோ அல்லது ஜின்களோ அல்லது அல்லாவோ அல்லது சொர்க்கமோ அல்லது நரகமோ, இந்த பகுதி இலாஹின்னாஸ், மனிதர்களின் கடவுளுக்கு சொந்தமான பகுதி. இந்த மூன்று பகுதிகள் ஊடாகத்தான் நாங்க ஷைத்தானுடைய தூண்டுதல் வரும். ஒன்று வாழ்க்கை வசதிகளை தேட போற நேரம், இரண்டாவது ஆட்சி ஒழுங்குகளோடு சம்பந்தப்பட்டு, மூன்றாவது கைபான் உலகத்தோடு சம்பந்தப்பட்டுதான் இந்த தூண்டுதல் வரக்கூடும். சூனியம் சொல்லியோ அல்லது ஜின் பிடிச்சான்னு சொல்லியோ ஷைத்தான் பிடிச்சான்னு சொல்லி இப்படியான கைபான உலகத்தின் ஊடான பிழையான நம்பிக்கைகள் வரப்படி. அதே மாதிரி வாழ்க்கை வசதிகள் அந்த பகுதியிலேயும் பிழையான தூண்டுதல் வரக்கூடும். சம்பாதிக்கிற ஹராத்துல போய் வர சொல்லியோ ஏனைய நான் சொல்ல தேவையில்லை, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஏனைய பகுதிகள் ஊடாகவோ ஷைத்தானுடைய தூண்டுதல் வரக்கூடும். பிறகு ஆட்சி ஒழுங்குகளையும் கூட ஆட்சி செய்பவர்களை அல்லது ஆட்சிக்கு உட்படுபவர்களை, ஆட்சியின் அதிகாரிகளாக இருப்பவர்களை, இவர்களுக்குள்ளால் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் வரக்கூடும். இந்த மூன்று பகுதியும் தான் உண்மையில அடிப்படையான மூணு பகுதி. இந்த மூன்று பகுதிகளும் தான் அல்லாஹ்வுடைய தூதரை சுருக்கி சொன்னால் இந்த மூன்றும் தான். ஒன்று வாழ்க்கைக்கான வசதிகளை எவ்வாறு பெறுவது, எது ஹராமானது எது ஹலாலானது, எந்த நடத்தை சரியானது எந்த நடத்தை பிழையானது என்று காட்டியது. ஆட்சி ஒழுங்குகள் இப்படித்தான் அமைய வேண்டும், ஆட்சி ஒழுங்கு இதுதான் நீதியானது, இப்படித்தான் ஷூரா இருக்க வேண்டும், இப்படித்தான் ஆட்சியாளன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் காட்டியது இன்னொரு வழிகாட்டு. மூன்றாவது கைபான் உலகம் என்னது, சொர்க்கம் நரகம் அல்லாஹ் ஜின் ஷைத்தான் மலக்கு இதெல்லாத்தையும் விளங்கப்படுத்தினது அல்லாஹ்வுடைய இறை வழிகாட்டு. இந்த மூணும் தான் உண்மையில இஸ்லாம். இந்த மூன்று பகுதியிலையும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், மிக கவனமா படிச்சு விளங்கி இருக்கும். அதன் ஊடாகத்தான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். இந்த பகுதியில தான் ஷைத்தானும் ஜின்னும், ஜின்கள் இருக்கிற ஷைத்தானும் மனிதர்கள் இருக்கிற ஷைத்தானும் தூண்டுதல்களை ஏற்படுத்தி குழப்பிவிட முடியும் என்று இந்த ஆயத்து சொல், இந்த சூரா எங்களுக்கு சொல். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சூறாவும், அதாவது சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஆரம்பிக்கிற சூறாவும், இந்த சூறாவும் சூரத்துன் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஆரம்பிக்கிற இந்த ரெண்டு சூறாவும் இறங்கியதன் பிறகு எந்த நாளும் படுக்கைக்கு போகும்போது கையில ஊதி ரெண்டு சூறாயை மூன்று முறை ஓதி உடம்பு முழுக்க தடவி கொண்டு தூங்குவார். என்ன கருத்து? மற்ற சூறாவை நாங்க படிக்கிறதுக்கு இப்ப எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த சூறா சொல்ற கருத்து என்ன? இந்த மூன்று வகையான தீங்குகளும் தான் அடிப்படை தீங்கு. இந்த மூன்று பகுதியிலேயும் வார மனசலனம் தான் அடிப்படை சலன். இந்த ஹராத்தை செய்வோமா, ஒரு குறிப்பிட்ட இந்த கடையை நான் போட வேண்டியிருக்கு, இதுக்கு இவ்வளவு தூரம் காசு தேவைப்படுது, பேங்க்ல போய் வட்டி எடுப்போமா, ஒரு மன தூண்டுதல் ஒன்று வரும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, அப்பா எடுங்க சுருக்க கட்டிடலாம் என்று யார் சொல்லலாம்? ஜின் சைத்தான் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற மனித சைத்தான்னு சொல்லலாம். பரவாயில்லப்பா எடு, இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டிடலாம், அவர் பெரிய ஒரு விஷயம் அல்ல என்று பக்கத்தில் இருக்கிற மனித சைத்தான்னு சொல்லி. இந்த மாதிரி அந்த வாழ்க்கை வசதிகளோடு சம்பந்தப்பட்ட தூண்டுதல் அல்லது ஆட்சி ஒழுங்குகளோடு சம்பந்தப்பட்ட தீமையான தூண்டுதல் அல்லது மறை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட, இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மறை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட தூண்டுதல், இதுதான் மனிதன் வாழ்க்கையில் அடிப்படை மூன்று பகுதி. எனவே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போற நேரம் இந்த மூன்றையும் கவனமா ஞாபகப்படுத்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க. இப்ப இந்த நேரத்தில் அவங்கள இந்த கருத்தை எப்பவுமே மனசுல கொள்பவருக்கு இந்த பாதிப்புகள் மிக குறைவாகத்தான் வரும் என்றதுதான் நாங்கள் இந்த ஆயத்தினூடாக வழங்கிக்கொண்டோம். இந்த பின்னணியில ஒரு நாளும் ஒரு
முஸ்லீமை பொறுத்தவரையில ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில இந்த மௌட்டீக சிந்தனைகளுக்குள்ளால போய் விட மாட்டேன். நாங்க நேரத்தோட எத்தனையோ முறை சொன்னது போல குர்ஆனை சொல்லி காட்டும், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு அறிவில்லாத பகுதியை நீ பின்பற்றி செல்ல வேண்டாம். உனக்கு எதுல பற்றிய தெளிவான அறிவில்லையோ அதை பின்பற்றி நீ போகவான். உனக்கு கருத்து என்ன? ஒன்று குர்ஆன்ல தெளிவாக வந்திருக்கும், இல்ல ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கும், அல்லது மனித ஆய்வுக்கு உட்பட்ட பகுதியாக அது இருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயம் மனித ஆய்வுக்கு உட்பட்ட பகுதியா இருக்கும். மனுஷன் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இருக்கிறார், இப்ப பின்பற்றி போகணும். இந்த மூன்றுக்குமே ஆப்படல, குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல, மனித ஆய்வுக்கு உட்படல. இப்ப அவர் சொல்றதை கேட்டு இவர் சொல்றதை கேட்டு அவரோட சொந்த அனுபவத்தை கேட்டு இவரோட சொந்த அனுபவத்தை கேட்டு பின்பற்றுவது ஒரு முறையானது அல்ல என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லி காட்டும். எனவே இந்த ஷைத்தான், ஜின், பேய் இந்த மாதிரி சொற்பிரயோகங்கள் எல்லாமே குர்ஆனுடைய கண்ணோட்டத்தின்படி இப்படித்தான் வரும். இப்ப நாங்க விளங்குவோம், இப்லீஸ் தான் மனிதனுடைய உண்மையான இது. அவன்தான் அல்லாஹ்விடத்தில் அப்படி சபதம் விட்டு வந்தான், நான் மனிதனை கெடுப்பேன் இந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணிட்டு வந்தான். ஜின்கள் யாரும் அப்படி சத்தியம் பண்ணல. ஜின் மனித சமூகத்தின் எதிரி அல்ல. மனிதர்கள் வழிகெடுக்கப்படுவதற்கு அவர்களோட பலவீனம் தான் முதன்மையான முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், மனிதர்களே இருக்கிற ஷைத்தான்களும் ஜின்கள் இருக்கிற ஷைத்தான். இப்லீஸ் மாதிரியே மனிதர்களையும் ஷைத்தான்கள் உருவாக்கலும், ஜின்கள்லையும் ஷைத்தான்கள் உருவாக்கும். இப்லீஸ் ஒரு ஷைத்தானாக மாறினான், அதே மாதிரி ஜின்கள் ஷைத்தானாக மாறிடும், மனிதர்களும் ஷைத்தானாக மாறிடும். இவர்கள் தான் மனிதர்கள் வழிகட்டி செல்வதற்கு காரணம். ஒரு காரணம், முதலாவது காரணம் மனிதன், அந்த சொந்த அதே மனிதன், பிறகு இந்த காரணியும் இருக்க முடியும் என்றுதான் குர்ஆன் இங்க சொல்லும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சூறாவை இந்த நாள் ஞாபகப்படுத்தி கொண்டால் இந்த தீங்கிலிருந்து, இந்த மனசலனத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற கருத்து தான் எங்களுக்கு இந்த வசனம் தரும்.